தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்தன. இதையடுத்து தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தமிழகம் முழுவதும் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே உள்ள 9ஆம் படி பகுதியைச் சேர்ந்த விஜயகுமார் என்பவர் காடச்சநல்லூர் பகுதியில் தான் கட்டி வரும் வீட்டிற்கு வேலை செய்யும் கட்டிட தொழிலாளர்களுக்கு சம்பள பட்டுவாடா செய்வதற்காக பணத்துடன் காரில் சென்றுள்ளார். அப்போது பள்ளிப்பாளையம் எஸ்பிபி காலனி பகுதியில் உள்ள பயணியர் மாளிகை அருகே வாகன தணிக்கையில் ஈடுபட்ட பறக்கும் படை அதிகாரிகள் விஜயகுமாரின் காரை நிறுத்தி சோதனை செய்தனர். அதில் உரிய ஆவணங்கள் இன்றி 6,37,500 ரூபாய் இருப்பது தெரியவந்தது. அதனை பறிமுதல் செய்த பறக்கும் படை அதிகாரிகள் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் வட்டாட்சியர் பிரகாஷிடம் ஒப்படைத்தனர்.